ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை குக்கிங் சீரீஸ். இன்றைக்கி நம்ம மகாளிக்கிழங்கு பிக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மார்க்கெட்டில் போய் மகாளிக்கிழங்கு வாங்கும்போது இந்த மாதிரி நல்ல ஒயிட்டாக இருக்கிற கிழங்காக பார்த்து வாங்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை இப்போ ரன்னிங் வாட்டரில் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு நல்ல க்ளீன் டவல் ஆர் கிச்சன் டவலில் போட்டு நம்ம இதை நல்லா கொஞ்சம் தொடச்சி விட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது கொஞ்சம் தொடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் ஒரு 15 minutes. இது நல்லா ட்ரை ஆகி வந்தோன்னே நெக்ஸ்ட் ஸ்டெப் இதோட தோலை சீவணும். ஒரு நைஃப் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி தோல் சீவிக்கலாம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நல்லா ஃபுல்லாக இருக்கிற எல்லா தோலையும் சீவிடணும். தோலை நல்லா சீவிட்ட அப்புறம் கிழங்கு நல்லா ஒயிட் கலரில் ஃபுல்லாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் அதில் உள்ளே இருக்கிற நரம்பு எடுக்கணும். ஸோ நரம்பு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற நரம்பை மட்டும் கரெக்டாக நீங்கள் எடுக்கணும். ஸோ ஒன்ஸ் இதை நம்ம பண்ணிட்டோன்னா இதை கட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன பீஸாக நல்லா நான் காட்டியிருக்கிற மாதிரி நறுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது ஊறும். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு கிராஸ் பாட்டில்லையோ வெசல்லையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி சில்லி பவுடர் நிறையா போட்டுக்கலாம். அண்ட் இது கூட நிறையா கல்லுப்பும் சேர்த்துக்கணும். ஸோ கல்லுப்பும் சில்லி பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன் பிட்வீன் அதுக்காக நம்ம லெமன் எடுத்துக்கிறோம். ஸோ லெமனை கட் பண்ணி லெமன் ஜூஸ் ஒரு 4 லெமன் ஜூஸை நம்ம ஜூஸாகவும் ஊற்ற போகிறோம். அண்ட் பாக்கி இருக்கிற லெமனை ஆர் ஈவன் ஃப்ரெஷ் லெமன்ஸ் கூட இன்னும் ஒரு 2 லெமன்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம கட் பண்ணி இந்த ஊறுகாயோடு சேர்க்க போகிறோம். இது மாதிரி லெமனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே இதில் போட்டாச்சு. ஸோ இந்த பாட்டிலில் ஒரு வெசலில் வச்சுருந்தா வெசலை நல்லா ஷேக் பண்ணி விட்டுறணும். ஸோ இதை மாதிரி நம்ம டெய்லி ஒரு 5-6 டைம்ஸ் நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டா ஒரு 3-4 டேஸில் சூப்பரான மகாளிக்கிழங்கு ரெசிபி ரெடி. ஸோ இதை நீங்கள் கர்ட் ரைஸோடு வச்சு என்ஜாய் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.